வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளுக்காக நான் திலகவதி. மக்களவை தேர்தல் தேதிகளை இன்று அறிவிக்கும் தலைமை தேர்தல் ஆணையம். திமுக, காங்கிரஸ் கட்சிகளை விமர்சித்துள்ள பிரதமர் மோடி. முன்னாள் முதலமைச்சரின் மகளை கைது செய்த அமலாக்கத்துறை. முன்னாள் முதலமைச்சர் மீது பதியப்பட்ட போக்சோ வழக்கு. ஜெர்மனியில் ஊழியர்கள் போராட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விமான சேவை என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கவுள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் செய்து முடித்திருக்கிறது. தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே ஓய்வு பெற்றதை அடுத்து அருண் கோயல் கடந்த வாரம் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் நியமிக்கப்பட்டு பதவியேற்றுள்ளனர். அவர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனையில் ஈடுபட்டார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பு குறித்து ஆலோசனை நடத்திய நிலையில் மக்களவைத் தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. சில மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதியும் பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் இடைத்தேர்தல் தேதியும் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இதனிடையே தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக வெளி மாநிலங்களிலிருந்து துணை ராணுவப் படையினர் தமிழ்நாடு வந்திருக்கின்றனர். ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதையே இலக்காக கொண்டுள்ள திமுக, காங்கிரஸ் கூட்டணி முற்றிலுமாக துடை தெரியப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டில் 5வது முறையாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி தமிழகத்தின் எதிரி திமுக என விமர்சித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வருகை புரிந்தார். அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து சாலை மார்க்கமாக பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு சென்றார். பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தமிழ் சகோதர சகோதரிகளை என தமிழில் தமது உரையை தொடங்கினார். அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். தமிழகத்தில் குடும்ப ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சியை கொண்டுவர வேண்டும் என்பதே தமது விருப்பம் என கூறிய அவர் தமிழகம் மற்றும் தமிழ் பண்பாட்டின் எதிரி திமுக என சாடினார். கொள்ளையடிப்பதையே திமுக, காங்கிரஸ் கூட்டணி இலக்காக கொண்டிருப்பதாகவும் அந்த கூட்டணி முற்றிலுமாக துடை தெரியப்படும் எனவும் பிரதமர் மோடி கூறினார். நாட்டை பிளவுபடுத்த நினைத்தவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிந்துவிட்டதாக அவர் கூறினார். பாஜக ஆட்சியில் 5G கொண்டு வந்ததாகவும் ஆனால் இந்தியா கூட்டணி 2Gயில் ஊழல் செய்ததாகவும் 2G ஊழல் முறைகேட்டில் பெரும் பங்கு வகித்தது திமுக தான் எனவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மக்களுக்கு பாஜக அன்பை வழங்குவதாகவும் மக்களின் அன்பை இந்தியா கூட்டணி சுரண்ட காத்திருப்பதாகவும் விமர்சித்தார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு திமுக, காங்கிரஸ் கூட்டணி அரசு தடை விதித்ததாகவும் பாஜக அரசு அந்த தடையை நீக்கியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் பெயர்கள் ஆலோசிக்கப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கே. பாலகிருஷ்ணன் மக்களவைத் தேர்தலில் மதுரையில் மீண்டும் சு. வெங்கடேசன் போட்டியிடுவார் என அறிவித்தார். அதேபோன்று திண்டுக்கல்லில் அந்த மாவட்டத்தின் செயலாளர் சச்சிதானந்தம் போட்டியிடுவார் என அறிவித்தார். இந்தியாவை மீட்கின்ற அரசியலை முன்னெடுத்து வெறுப்பு அரசியலுக்கு எதிரான பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் சு. வெங்கடேசன் மற்றும் சச்சிதானந்தம் ஆகியோர் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணி 40 தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை பெறும். மதுரையிலே இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் பெற்ற வெற்றிகள் 150 வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம். அநேகமாக பாஜகவினுடைய எம்பிக்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், பாஜகவின் அமைச்சர்கள் அவர்கள் தொகுதியில் செய்த வேலையை விட மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மதுரையில் நாங்கள் செய்து காட்டியிருக்கிற வேலைகள் அதிகம். எங்களது சாதனைகளை, எங்களது செயல்பாடுகளை சொல்லி ஓட்டு கேட்போம். இந்தியாவை மீட்கிற அரசியலை முன்னெடுத்து ஓட்டு கேட்போம். இது ஒரு கிராமப்புறத்தை உள்ளடக்கிய தொகுதி. இங்கே கணிசமான சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய தொகுதியும் கூட. இஸ்லாமிய சிறுபான்மையினர், கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கணிசமாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஒரு ஆன்மீக தளத்தை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. ஆகவே இந்த சிறுபான்மையினர் மத்தியில் வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு எதிரான பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்வோம். மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்துவோம். விவசாயிகளை பாதுகாப்போம் என்ற கோரிக்கையை நம்ம முன்வைப்போம்.
அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கான ரயில் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட இந்த பணிகளை செய்யணும்னு வலியுறுத்துவோம். அனைவருக்குமான உரிமையை வழங்கும் அரசியலமைப்பு சட்டம்தான் பாஜகவின் எதிரி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் சிஏஏ திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாஜகவிற்கு நிதி அளித்த நிறுவனங்களின் பட்டியலில் அதானி, அம்பானி பெயர்கள் ஏன் இல்லை என கேள்வி எழுப்பினார். தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழலை சட்டப்பூர்வமாக செய்துவிட்டு பிரதமர் பதவியில் மோடி அமர்ந்திருப்பது தார்மீகமா என வினவிய திருமாவளவன், இதற்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவியிலிருந்து மோடி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். RSS சங் பரிவார்களுக்கு காங்கிரஸ் முதன்மையான எதிரி அல்ல, கம்யூனிஸ்டுகளும் கூட அவர்களுக்கு முதன்மையான எதிரி அல்ல, திமுக முதன்மையான எதிரி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மையான எதிரி அல்ல, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் முதன்மையான எதிரி, ஒரே எதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டம்தான். இதுல ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஒரு 30-35 கம்பெனி தான் இதுல நன்கொடைகள் தந்திருக்கிறாங்க. அதுல பேரை படிச்சு பார்த்தா ஒரு இடத்த கூட அதானி பேர் இல்ல, அம்பானி பேர் இல்ல. ஏன் அதானி அம்பானி பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்கவில்லை? யாரும் இந்த கேள்வியை இதுவரையும் எழுப்பவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சில ஊடகங்களில் வருகின்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்பது நமது விருப்பம் எனவும், சின்னத்தை பெறுவதற்கான சட்ட முயற்சியில் தாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலையான ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே வழங்க முடியும் என்பதால் பாஜகவுக்கு ஆதரவு அளித்துள்ளதாக கூறியுள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதற்கான முடிவு எட்டப்பட்டவுடன் அது பற்றி அறிவிப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக பெயர், கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை கோரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்துவதாகவும் அதற்கு தடை விதிக்க கோரியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் அதிமுகவின் பெயர், கட்சி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இடைக்கால தடையை நீட்டிக்கக்கூடாது என்றும், வழக்கில் தீர்ப்பு வரும் வரை கட்சி பெயர், சின்னத்தை பயன்படுத்த மாட்டேன் என OPS தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணையின் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தார். கடந்த மார்ச் 12ஆம் தேதி இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து வரும் திங்கட்கிழமை பிற்பகல் வழக்கில் தீர்ப்பளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக 50 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில அரசு நிதித்துறை செயலர் வெளியிட்டுள்ள உத்தரவில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் அகவிலைப்படி 46 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்த்தியதைப் போல் புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி 50 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு முன் தேதியிட்டு ஜனவரி 1, 2024 முதல் வழங்கப்பட வேண்டும் என அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கும் நிதித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை விவகாரம் தொடர்பாக தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கு குறித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கவிதாவிடம் அமலாக்கத்துறை முதல் விசாரணை மேற்கொண்டது. மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவின் முன்னாள் உதவியாளர்கள் புச்சி பாபு மற்றும் பிள்ளை ஆகியோர் மத்திய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். புச்சி பாபுவின் வாக்குமூலத்தில் கவிதாவுக்கும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் முன்னாள் டெல்லி துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா இடையே அரசியல் புரிந்துணர்வு இருந்தது என்று தெரிவித்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் கவிதாவுக்கு நேரில் விளக்கமளிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் 2 முறை சம்மனை அவர் தவிர்த்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து காவலில் எடுத்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சரும் கவிதாவின் சகோதரருமான ராமாராவ் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கவிதா நேற்று பலத்த பாதுகாப்புடன் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.
தேர்தல் பத்திரங்களின் எண்களை ஏன் வெளியிடவில்லை என பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி தாக்கல் செய்த தேர்தல் பத்திர விவரங்களை அனைவரும் அறியும் வகையில் தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் பத்திரம் தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் பத்திரங்களின் எண்களை பாரத ஸ்டேட் வங்கி ஏன் வெளியிடவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தேர்தல் பத்திரங்களின் எண்களை கட்டாயம் வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் பத்திரங்களை யார் வாங்கினார்கள், அவர்களது பெயர்கள் என்ன, எந்த தேதியில் எவ்வளவு தொகைக்கு பத்திரங்களை வாங்கினார்கள், அரசியல் கட்சிகள் எந்த தேதியில் அவற்றை பணமாக மாற்றினார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்ததாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தங்கள் உத்தரவு மிக தெளிவாக இருந்ததாக தெரிவித்த நீதிபதிகள் மற்ற விவரங்களை வழங்கிவிட்டு தேர்தல் பத்திர எண்களை மட்டும் வெளியிடாதது ஏன் என மீண்டும் கேள்வி எழுப்பினர். பாரத ஸ்டேட் வங்கி விளக்கம் கொடுக்க வேண்டும் என நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். அடுத்த விசாரணையின் போது வங்கி தரப்பு வழக்கறிஞர் கட்டாயம் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேர்தல் பத்திர முறைகேட்டில் பாஜக மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டுள்ளதால் அக்கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த விவகாரத்திற்கு பிரதமர் மோடி தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜகவிற்கு இவ்வளவு பெரிய தொகை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கிடைக்கப்பட்டுள்ளது குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கே விசாரணை அமைப்புகளின் வளையத்திற்குள் இருந்த நிறுவனங்கள் மூலம் பாஜகவிற்கு அதிக அளவு நன்கொடைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்த பிறகு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மீதான வழக்குகள் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த விவகாரத்தில் விசாரணை நிறைவு பெறும் வகையில் பாஜகவின் வங்கிக் கணக்கை முடக்கி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். விஜயின் 69வது படத்தில் இயக்குநர் அட்லி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் தனது 68வது படமான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இதில் பிரபுதேவா, ஜெயராம், பிரசாந்த், மோகன், வைபவ், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு பிறகு விஜய் நடிக்கும் 69வது படத்தை இயக்கும் நபர் யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. அதில் வெற்றிமாறன், கார்த்திக் சுப்பராஜ், லோகேஷ் கனகராஜ் ஆகியோரின் பெயர்கள் பேசப்பட்டன. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் இயக்குநர் அட்லி விஜயின் 69வது படத்தை இயக்க உள்ளதாக புதிய தகவல் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது. ஆனால் அட்லி இதுகுறித்து உறுதிப்படுத்தவில்லை. அட்லி ஏற்கனவே விஜயின் தெரி, மெர்சல், பிகில் ஆகிய படங்களை இயக்கி வெற்றியை குவித்த நிலையில் தனது 6வது படத்தின் கதை விவாதத்தில் இருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி இது விஜயின் 69வது படமாக இருக்கலாம் என ரசிகர்கள் யூகிக்கின்றனர். கோவையில் பிரதமர் மோடியின் ரோடு ஷோவிற்கு காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்த நிலையில் சாலை பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கோவையில் 18ஆம் தேதி பாஜக கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிடப்பட்டது. இதற்காக பாஜக தரப்பில் கோவை மாவட்ட காவல்துறையினரிடம் அனுமதி கோரிய நிலையில் பிரதமரின் ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பிரதமருக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அனுமதி வழங்கப்படவில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே பிரதமரின் ரோடு ஷோவிற்கு அனுமதி கோரி பாஜக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல்வேறு மாநிலங்களில் பிரதமரின் பேரணிக்கு அனுமதி அளிக்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சினை என கேள்வி எழுப்பினார். பிரதமரின் ரோடு ஷோவிற்கு அனுமதி வழங்கிய நீதிபதி பேரணி செல்லும் தூரம், வழி, நேரம் ஆகியவற்றை காவல்துறை முடிவு செய்ய வேண்டும் என்றும் சாலைகளில் பதாகைகள் வைக்க அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தார். உங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி என பிரதமரிடம் தெரிவித்ததாக நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 3வது முறை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருக்கும்போது நான் ஒரு பத்திரிகையாளராக சந்தித்தேன். அப்போ இருந்த அதே வேகம், உத்வேகம், எனர்ஜி, அந்த உணர்வு, இந்தியாவை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் சிறப்பாக இருந்து அப்படியே தொடருது. அதை பற்றி தான் நான் பேசினேன். அது அவர்கிட்ட உங்களுடைய இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு எனக்கு பெருமையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து செயல்பட்டு வெற்றிகரமாக செயல்படுவோம் சொல்லியிருக்கேன்.
நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. பெண் பத்திரிகையாளர் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவித்த விவகாரத்தில் நடிகர் SP சேகருக்கு எதிரான வழக்குகள் மீது MLA MP-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. SP சேகர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 1 மாத சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகையை SP சேகர் நீதிமன்றத்தில் செலுத்திய நிலையில் சிறை தண்டனையை சிறப்பு நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. சிறை தண்டனையை எதிர்த்து SP சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். மேலும் SP சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை பதிலளிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆணையிட்டுள்ளார். அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வுக்கு தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் பஞ்சமாதேவி புதூரில் ஆனூர் அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் அடுத்த வாரம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்து வைக்க நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி உயர்நீதிமன்ற கிளையில் கரூரைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் முறையிட்டார். அரச மரத்தை விட வேப்ப மரம் வயது முதிர்ந்தது என்பதால் இந்த திருமணத்தை நடத்த அனுமதிக்க கூடாது என மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மரங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை புனிதமானதாக தான் கருதுவதாக தெரிவித்த நீதிபதி சுவாமிநாதன் மரங்களின் வயது வித்தியாசத்தை காரணமாக கூறி அவற்றின் திருமணத்தை தடுக்க முயல்வதை ஏற்க முடியாது என கருத்து கூறினார். வயது வித்தியாசம் அடிப்படையில் ஆட்சேபணம் தெரிவிப்பது காலாவதியான அணுகுமுறை என்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் மனைவி அவரை விட 6 வயது மூத்தவர் என்றும் குறிப்பிட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கல்லூரி மாணவர்களின் வாக்காளர் அட்டை விவரங்களை சேகரிக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் வாக்காளர் அட்டை எண்கள் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்குமாறு தமிழக ஆளுநர் மாளிகை அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. வாய்மொழியாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் கல்லூரி முதல்வர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழக பதிவாளர் கடந்த 14ஆம் தேதி சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கல்வியாளர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவர்களின் வாக்காளர் அட்டை விவரங்களை சேகரிக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் கல்லூரி மாணவர்களின் வாக்காளர் அட்டை விவரங்களை சேகரிக்கும் பணியை உடனடியாக நிறுத்துமாறு மீண்டும் சுற்றறிக்கை வாயிலாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மின்கம்பத்தை இடமாற்றம் செய்வது தொடர்பான கட்டணத்தை 5% குறைத்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் தங்கள் நிலம் அல்லது வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள மின்கம்பம், மின்கம்பி, மின்பாதை, மின்மாற்றி மற்றும் மின் சாதனங்களை இடமாற்றம் செய்யக்கோரி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் விண்ணப்பிக்கும்போது மொத்த மதிப்பீட்டுத் தொகையில் 22% செலுத்த வேண்டி இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி 22% கட்டணத்தை 5% குறைப்பதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக டான்ஜெட்கோ தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் செலுத்த வேண்டிய மதிப்பீட்டுத் தொகை வெகுவாக குறையும் என்பதால் அவர்கள் மிகவும் பயனடைவார்கள் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுட்டரிக்கும் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள ஆஸ்கர் புகழ் குட்டி யானை பொம்மி ஆற்றில் ஆனந்த குளியல் போடும் காட்சி வெளியாகியுள்ளது. கோடைக்காலம் நெருங்குவதற்கு முன்பே நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. அங்கு வெப்பத்தின் பிடியிலிருந்து வளர்ப்பு யானைகளை தப்பிக்க வைக்க நீர்நிலைகளில் காலை, மாலை என 2 வேளைகளிலும் வனத்துறையினர் குளிக்க வைக்கின்றனர். இதில் ஆஸ்கர் விருது மூலம் புகழ்பெற்ற பொம்மி யானை நீர்நிலையில் ஆனந்த குளியலிடும் காட்சி வெளியாகியுள்ளது. பாகன் அழைத்தும் வர மனமில்லாமல் தண்ணீரில் விளையாடும் அந்த சேட்டைக்கார யானை தனது குறும்புத்தனத்தால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தும்பிக்கையில் நீரை உறிஞ்சியபடி அதனை வெளியே அள்ளி தெளிக்கும் குட்டி யானையின் குறும்புத்தனத்தை பலரும் ரசித்து வருகின்றனர். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் வரும் PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க மத்திய கல்வி அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு விரைவில் ஒப்பந்தம் செய்து கொள்ள உள்ளது.
மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியதால் இதுவரை தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படவில்லை. மத்திய கல்விக்கு மாற்றாக தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்தது. இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் வரும் PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வந்திருக்கிறது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் PM ஸ்ரீ பள்ளிகளை திறக்க மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள தமிழ்நாடு அரசு சம்மதம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு மத்திய கல்வித்துறைக்கு தமிழக தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் 2024-25 கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பிற்கு முன்னதாக இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்துக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறித்து சில கருத்துக்களை கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அந்த வழக்கிலிருந்து விலகியுள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை இணை இயக்குநர் அங்கித் திவாரி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி விவேக்குமார் சிங் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருவடிக்குமார் அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து வாதாடினார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க வலியுறுத்தி ஜாமீனுக்கான நிபந்தனைகள் குறித்து வாதிட்டார். இதனால் கோபமடைந்த நீதிபதி விவேக்குமார் சிங் அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை விசாரிக்க தான் விரும்பவில்லை என கூறி வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டில் தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்றில் 40க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயின்று வருகின்றனர். இதில் தலைமை ஆசிரியர் பிரிட்டோ உள்ளிட்ட 5 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்திய போது தலைமை ஆசிரியர் பிரிட்டோ என்பவர் ஒரு மாணவியின் சீருடையை கிழித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோரிடம் கூறியதைத் தொடர்ந்து பள்ளியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின் தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினரும் கல்வித்துறை அதிகாரிகளும் தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தினர். பின் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடமும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமை ஆசிரியர் பிரிட்டோ கைது செய்யப்பட்டார். கொடைக்கானல் பழனி சாலையில் காட்டுத்தீ பரவி வருவதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் புல்வெளி பரப்புகள் தீயில் எரிந்து கருகின. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி சாலையில் வடகவுஞ்சி ஜீவாநகர் பகுதியில் பசுமை எழில் பொங்கும் புல்வெளிகள் இருந்தன. இந்நிலையில் அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் புல்வெளி பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது. மலைப்பகுதிகளில் இருந்த செடி கொடி மரங்கள் என அனைத்தும் தீயில் எரிந்து கருகியுள்ளன. பசுமை மாறி கருமை சூழ்ந்து வரும் காட்சிகளை பருந்து பார்வை காட்சிகள் பொதுமக்களையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் சோகத்தில் மூழ்க வைத்திருக்கிறது. புல்வெளிகள் எரிவதால் அப்பகுதியில் உள்ள முயல், மான், காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகளின் உணவுச் சங்கிலிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உணவுக்காக அங்குமிங்கும் அல்லல்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையே புல்வெளிகளில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் காட்டுப்பகுதியில் தீ வைத்ததாக தேனி சின்னூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். சின்னூர் பெரியூர் மலை கிராமத்தின் அருகே உள்ள வனப்பகுதியில் 2 நாட்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வந்தது. வனத்துறை உட்பட 25க்கும் மேற்பட்டோர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தேவதானப்பட்டி வனத்துறையினர் காட்டுத்தீ பற்றியதற்கான காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் மலை கிராமத்தைச் சேர்ந்த ராமன் மற்றும் ஆண்டவர் இருவரும் பட்டா நிலத்தில் விவசாய கழிவுகளுக்கு தீ வைத்தபோது காட்டில் தீ பற்றியது தெரியவந்தது. வனப்பகுதியொட்டியுள்ள விளைநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாய கழிவுப் பொருட்களை தீ வைக்க முற்படும் பொழுது வனத்துறையினருக்கு உரிய தகவல் கொடுத்து வனத்துறை ஊழியர்கள் முன்னிலையில் தீ வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர்.
சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததால் நீதிமன்றத்தில் தன்னால் சரியான தகவல்களை கூற முடியவில்லை என சம்பந்தப்பட்ட அதிகாரி கூறியுள்ளார். சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்தபோது வீடியோ காட்சிகளை நீதிபதிகள் ஆய்வு செய்தனர். அப்போது ஆம் ஆத்மி கட்சிக்கான 8 வாக்குகளை வேண்டுமென்றே தேர்தல் நடத்தும் அதிகாரி சிதைத்திருக்கிறார் என கூறி ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தீர்ப்பு வழங்கினர். முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அவருக்கு விளக்கம் கேட்டும் நோட்டீஸ் பிறப்பித்தனர். இந்நிலையில் நோட்டீஸிற்கு தேர்தல் அதிகாரி பதில் கொடுத்துள்ளார். அதில் 8 வாக்குகளையும் ஆம் ஆத்மி உறுப்பினர்கள்தான் சிதைத்தார்கள் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற போது அங்கிருந்த சூழல் மற்றும் பிற விஷயங்களால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதனால் இதனை கூற முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி விதிகளை மீறிய புகாரில் மார்ச் 15ஆம் தேதியுடன் பண பரிவர்த்தனைகளை நிறுத்திக் கொள்ள ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பேடிஎம் நிறுவனத்தில் யுபிஐ எனப்படும் செயலி அடிப்படையிலான பண பரிவர்த்தனை சேவைகளும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் 3ஆம் தரப்பு செயலி சேவை வழங்குநர் என்ற அடிப்படையில் பண பரிவர்த்தனை சேவைகளை தொடர்ந்து வழங்க பேடிஎம் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான 197 கம்யூனிகேஷன் நிறுவனத்திற்கு தேசிய பணப்பட்டுவாடா ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. இதன் மூலமாக பேடிஎம் செயலி மூலம் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும். பாரத ஸ்டேட் வங்கி, ஆக்சிஸ் வங்கி, HDFC வங்கி, எஸ் வங்கி வாயிலாக தொடர்ந்து இச்சேவையை பேடிஎம் வழங்கும். எனினும் ஏற்கனவே ரிசர்வ் வங்கி அறிவித்தபடி பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி இன்றுடன் தனது பணிகளை நிறுத்திக் கொள்ள உள்ளது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி மூலமாக ஃபாஸ்டாக் பயன்படுத்துபவர்களும் தங்கள் கணக்கை மார்ச் 15க்கு முன் வேறு வங்கிக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஏற்கனவே கூறியுள்ளது. சரத்பவாரின் புகைப்படம், பெயரை பயன்படுத்தக்கூடாது என அஜித் பவாருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது. 2 தரப்பும் தேர்தல் ஆணையத்தை அணுகிய நிலையில் அஜித் பவார் தரப்பு தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என அங்கீகரித்து கட்சி சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து சரத்பவார் பிப்ரவரி 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது சரத்பவாரின் புகைப்படத்தை அஜித் பவார் தரப்பு பயன்படுத்துவதற்கு சரத்பவார் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சரத்பவார் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியை தாக்கல் செய்யுமாறு அஜித் பவார் தரப்பிற்கு அறிவுறுத்தினர். இதேபோல் கடிகார சின்னத்திற்கு பதிலாக வேறு புதிய சின்னத்தை பயன்படுத்தலாம் என அஜித் பவார் தரப்பிற்கு நீதிபதிகள் வாய்மொழியாக உத்தரவிட்டனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தேர்தலையொட்டி துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடைபெற்றது. ஆந்திராவில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் திருப்பதி மாவட்டத்தில் பல இடங்களில் தேர்தலை அமைதியான முறையில் நடத்தவும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க உறுதி செய்யும் விதமாக துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடத்தினர். இந்நிலையில் தேர்தலை பாதுகாப்பாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் நடத்துவதற்கும் துணை ராணுவத்தினர் அம்மாநிலத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்ட எஸ்பிக்களின் கீழ் தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்க உள்ளனர். பணியாளர்களின் போராட்டம் வலுத்திருப்பதால் ஜெர்மனி நாட்டின் பல்வேறு விமான நிலையங்களிலும் விமான சேவை பாதிக்கப்பட்டது. ஊதிய உயர்வு, கூடுதல் நேரம் வேலை பார்ப்பதற்கான ஊக்கத்தொகையை அதிகரிப்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை விமான நிலைய பணியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து 5 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் உரிய தீர்வு எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த பணியாளர்களும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பெர்லின் உள்பட பல்வேறு பகுதிகளில் விமான நிலையங்களும் பணியாளர் பற்றாக்குறையால் இயங்க முடியாமல் போனது. 580க்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் ஜெர்மனியில் விமான போக்குவரத்து முடங்கியது. இதனால் 90,000க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் தவிப்புக்கு ஆளாகினர். இதனிடையே விமான நிலைய ஊழியர்களுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் மீண்டும் காயமடைந்துள்ளார். இந்தியாவின் மிடில் ஆர்டர் பேட்டர் ஸ்ரேயஸ் முதுகில் காயம் ஏற்பட்டு பல்வேறு போட்டிகளை விளையாடும் வாய்ப்பை இழந்தார். உலக கோப்பைக்கு பிறகு அவரது பேட்டிங் மோசமானதாக இருந்த நிலையில் ரஞ்சி உள்ளிட்ட உள்ளூர் போட்டிகளில் விளையாட BCCI அவரை நிர்பந்தித்தது. அதன்படி ரஞ்சி கோப்பையில் தனது மும்பை அணிக்காக அவர் விளையாடினார். இறுதிப் போட்டியின் கடைசி நாளில் அவருக்கு மீண்டும் முதுகில் காயம் ஏற்பட்டுள்ளது.
16ஆம் தேதிதான் அவரது உடல்நிலை குறித்து அறிய முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் IPL தொடரில் அவர் விளையாடுவது சந்தேகமாகியுள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் உள்ளார். அசோக் செல்வனின் புதிய படம் குறித்த அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. போர் தொழில், ப்ளூ ஸ்டார் உள்ளிட்ட படங்களால் மக்களின் மனங்களை கவர்ந்தவர் அசோக் செல்வன். இந்நிலையில் அவர் நடிப்பில் அடுத்ததாக வெளியாக உள்ள படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படத்தை அறிமுக இயக்குநர் பாலாஜி கேசவன் எழுதி இயக்குகிறார். இப்படத்தின் முதல் தோற்றத்தை நடிகர் ஆர்யா தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த படத்தில் MS பாஸ்கர், ஊர்வசி, அழகன் பெருமாள் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். தர்மபுரம் ஆதீனத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் கைது செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுரம் ஆதீன கர்த்தர் 27வது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மீது அவதூறு பரப்பும் வகையில் ஆபாச ஆடியோ மற்றும் வீடியோ உள்ளதாக கூறி சிலர் மிரட்டல் விடுத்துள்ளனர். அதோடு பணம் கேட்டு கொலை மிரட்டலும் விடுத்ததாக காவல்துறையினரிடம் ஆதீனத்தின் சகோதரர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் தொடர்புடைய தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் ஆடுதுறை வினோத், சீர்காழி பாஜக முன்னாள் ஒன்றிய செயலாளர் சம்பா கட்டளை விக்னேஷ், செம்பனார்கோவில் கலைமகள் பள்ளி தாளாளர் குடியரசு, நெய்குப்பை ஸ்ரீனிவாஸ் ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீதமுள்ளவர்களை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் இதில் தொடர்புடைய பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை மகாராஷ்டிர மாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இன்று மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையே இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உழவார பணி குறித்து இந்து சமய அறநிலையத்துறையினர் மேற்கொண்ட ஆய்வுக்கு பொது தீட்சிதர்கள் சார்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 5 பேர் கொண்ட குழுவினர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆய்வு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயில் பொது தீட்சிதர்களின் சார்பில் இணை ஆணையரிடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத கோயிலை கட்டுப்பாட்டில் உள்ளதாக காண்பித்து இந்து சமய அறநிலையத்துறையினர் பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பக்தர்களின் அமைதியான தரிசனத்திற்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் இடையூறு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள பொது தீட்சிதர்கள் தங்களின் ஆட்சேபனையை கவனத்தில் கொள்ளாமல் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பொது தீட்சிதர்களின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் நடராஜர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையினர் அரசியல் சாசன பாதுகாப்பை மீறி செயல்பட்டதாக கோயில் வழக்கறிஞர் ஜி. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.